இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி இந்த வசனம் சிநேகத்தை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிநேகம் பாராட்டுகிறவன் தான் சிநேகிதனாக இருக்கிறான். அந்த சிநேகமானது எத்தனை உச்சத்திற்கு போகிறது என்று சொன்னால், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரன் கூட உடனில்லாமல் போகலாம், கைவிடலாம், உதவிக்கு வராமல் போகலாம். ஆனால் சிநேகிதன் அப்படி அல்ல. சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி இந்த வசனம் மிகவும் அழகாக சிநேகத்தை பற்றி பேசுகிறதா இருக்கிறது. சிநேகம் என்ற இந்த பதமானது மிகவும் அழகான உணர்வுகள் நிறைந்த ஒரு பதமாக இருக்கிறது. அன்பு என்ற வார்த்தை எத்தனை அற்புதமான வார்த்தையா இருக்கிறதோ, அதே போல சிநேகம், பாசம் என்ற வார்த்தைகள் மிகவும் அற்புதமான வார்த்தைகளாக இருக்கிறது. சிநேகத்திற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே உண்டு. இரத்த உறவினாலே நமக்கு கிடைக்கிற சில உறவுகள் உண்டு. ஆனால் சிநேகம் என்பது இரத்த உறவினாலே ஏற்படுகிற ஒன்று அல்ல. எதன் மூலமாக சிநேகிதர்கள் உருவாகுகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதற்கு காரணம் சொல்ல முடியாது. சம்பந்தம் இல்லாத இரண்டு நபர்கள் மிக நெருக்கமான சிநேகிதர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான ஒரு காரியம். நம்முடைய சிநேகிதர்களை கூட நாம் யோசித்து பார்ப்போமானால் எப்படி நாம் சிநேகிதர்களாக மாறினோம் என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்வது கடினம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பரிசுத்த வேதாந்தத்திலே 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலே யோனத்தானும் தாவீதும் மிகவும் நெருக்கமான சிநேகிதர்களாக இருந்தாலும் சொல்லி வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் அந்த நாட்களில் இருந்த சவுல் ராஜாவின் மகனாக இருக்கிறான். தாவீது அந்த வீட்டிலே ஒரு பணி செய்யும்படியாக வந்தவன். ஆடு மேய்க்கிற ஒரு இடையனாக இருந்தான். ஆனால் தாவீதை யோனத்தான் நேசிக்க ஆரம்பித்தான். தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை சிநேகித்தான். அதனாலே அவனுக்கு ஆணையிட்டான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26வது வசனத்துக்கு வருவோமானால், யோனத்தான் மரித்து போன பொழுது தாவீது அவனுக்காக கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று சொல்லி இந்த வசனமானது சொல்கிறது. சொந்த சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிப்பவர்கள் உண்டு. யோனத்தானை பற்றி சொல்லும் பொழுது பெண்களின் சிநேகத்தை காட்டிலும் அதிகமான சிநேகம் என்று சொல்லி இங்கே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமொழியில் 18வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. சிநேகம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். சிநேகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செயலிலே அதை காட்டவில்லை என்று சொன்னால் அது சிநேகம் கிடையாது. 2 பேர் ஒருவரையொருவர் சிநேகிப்பார்களானால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய விரும்ப மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். சந்தோஷ துக்கங்களிலே அவர்கள் ஒன்றாய் நிற்பதை பார்க்க முடியும். ஒருவருக்காக ஒருவர் தியாகம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். ஒருவரையொருவர் நேசிப்பதையும் ஒருவருக்காக ஒருவர் கவலைப்படுவதையும் கூட நாம் பார்க்க முடியும். அதைதான் இந்த வசனம் சொல்கிறது. சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். இதே நீதிமொழியில் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரன் கூட சில காலங்களில் நம்மை விட்டு விலகி விடுகிறான். உதவி செய்ய இயலாமல் போய்விடலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் சிநேகிதனை பொறுத்தவரையிலே எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் உலகத்திலும் உண்மையாய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறுத்துவிட முடியாது.
இதே நீதிமொழி 27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் சிநேகிதன் தன் நண்பனுக்கு தீமை வருவதை விரும்ப மாட்டான். அவன் கெட்டுப்போவதை விரும்ப மாட்டான். சிநேகிதனை அவன் உரிமையோடு கூட கண்டிக்கிறவனாயிருக்கிறான். சில நேரத்திலே அவன் அடிக்கிறவனாயிருக்கிறான். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். இவைகளெல்லாம் சிநேகத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. 27வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. இந்த வசனம் எதை சொல்லுகிறதுன்னு சொன்னால், உன் சிநேகிதனை மட்டுமல்ல, உன் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாதே. காரணம் என்ன? உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. உடன் பிறந்தவன் அல்ல, வேறு தேசத்தை சேர்ந்தவனாய் இருக்கலாம், வேறு இனத்தை சேர்ந்தவனாய் இருக்கலாம், சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் அவன் சிநேகிதனாயிருப்பானே, ஆனால் அருகில் இருக்கிற அவன்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். தூரத்தில் உள்ள உன் சகோதரனை நீ தேடி போக முடியாது. போகாதே என்று சொன்னால் அவன் அருகிலே போய்விடாதே என்று வேதம் சொல்லவில்லை. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது. ஆனால் அதே வேளைகளிலே சகோதரர்களை பார்க்கிலும் மிக நெருக்கமாக சிநேகிப்பவர்கள் உண்டு. அதனாலே வேதம் சொல்லுகிறது, சிநேகிதர்களை விட்டுவிடாதே என்று சொல்லி. பிரியமானே, பரிசுத்த வேதாந்தத்திலே இதிலும் மேன்மையான காரியங்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், மனிதனோடு கூட சிநேகமாய் இருக்க விரும்புகிறார் என்பதை பல விதங்களிலே ஆண்டவர் வேதாந்தத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமானால், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்பதை குறிப்பிடுகிறார். ஏசாயா 41:8 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி இஸ்ரவேலை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட சிநேகிதனாக இருக்க விரும்புகிறார். இந்த பூமியிலே அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லி பல இடங்களிலே அழைக்கப்பட்டார். தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னுடைய ஊழியர்கள் என்று நான் இனி உங்களை அழைப்பதில்லை, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுகிறார். தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினால் காட்டிக் கொடுக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். துரோகியே என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லவில்லை. தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யூதாஸை சிநேகிதனே என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சிநேகம் மிகவும் முக்கியமானது. சிநேகம் உலகத்தால் மட்டுமல்ல, பரிசுத்த வேதாந்தாலும் பாராட்டப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நானும் நீங்களும் அதை பாராட்ட வேண்டும். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிநேகம் பாராட்டுதல் இருக்கிறதா? எனக்கு எல்லாரும் உதவி செய்ய வேண்டும், என்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி சுயநலமுள்ளவர்களாய் இருப்பவர்கள் அநேகர். ஆனால் உண்மையான சிநேகம் பாராட்டுகிறது என்பது அது வித்தியாசமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. உண்மையான சிநேகம் இருக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விசுவாச குடும்பத்திற்குள்ளே இருக்க வேண்டிய சிநேகத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒரு சபையாய் கூடி வரும் பொழுது உறவினர்கள் என்ற அடிப்படையிலே, ஒரே ஜாதியினர் என்ற அடிப்படையிலே, வசதிகளின் அடிப்படையிலே நாம் ஒருவரையொருவர் சிநேகிக்காமல், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே, தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினாலே நாம் ஒருவரையொருவர் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் உள்ள சிநேகிதர்களை காட்டிலும் சபையில் உள்ள சிநேகமானது இன்னும் மிகவும் நெருக்கமானது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள்.
அது மட்டுமல்ல, இந்த சிநேகமானது இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகிற சிநேகம் அல்ல, நித்திய காலமாய் நிலைத்திருக்க போகிற சிநேகம். ஆனால் இந்த உலகத்திலே சிநேகமானது கொச்சைப்படுத்தப்படுகிறது. தவறான காரியத்திற்கு தங்களுடைய நண்பர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனாலேயே பலவிதமான பிரச்சனைகளிலே நண்பர்கள் சிக்குகிறார்கள். இது உண்மையான சிநேகம் அல்ல. உண்மையான சிநேகிதன் தன் நண்பனுக்கு தீமை வருவதை விரும்பவில்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நண்பனை தவறு செய்ய அவன் கட்டாயப்படுத்த மாட்டான். நண்பனை தவறான வழியிலே அவன் நடத்த மாட்டான். தவறான காரியத்தை செய்து பிரச்சனையிலே சிக்க வைக்க மாட்டான். இதான் உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது சிநேகிதனுக்காக சில காரியங்களை செய்தது நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிற நண்பர்கள் உண்டு. பின்னதாக வருத்தப்படுகிறார்கள். அது உண்மையான சிநேகம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சிநேகம் என்று நினைத்து பெண் பிள்ளைகள் போய் சீரழிந்து போகிறதையும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அது உண்மையான சிநேகமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 5வது அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த விதத்திலே அவர்கள் கெட்டு போவதை நாம் விரும்பக்கூடாது. அவர்களோடு கூட சேர்ந்து தவறு செய்யும்படியாக தேவன் நம்மை சொல்லவில்லை. பதிலாக அவர்களை அந்த பாவ பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களை சிநேகிக்கிறதுனாலே நற்செய்தியை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களை எப்படியாவது தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்காக தேவனுடைய நாமத்திலே நாம் சில முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். அதற்காக சில தியாகங்களை செய்தாக வேண்டும். ஆண்டவர் நாம் சத்துருக்களாய் இருந்த பொழுதுதானே நமக்காக சிலுவையிலே மரித்தார். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நமக்காக தன் வாழ்க்கையை அவர் விட்டுக் கொடுத்தாரே. அதே போலதான் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். அதை வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், சத்துருக்கள் கெட்டு போவதை, அழிந்து போவதை நாம் ஒரு காலம் விரும்பக்கூடாது என்பதுதான் உண்மையான சிநேகமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்தார். ஏற்ற காலத்தில் நம்மை தேடி வந்தார். சரியான நேரத்தில் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். இதுதான் அவருடைய சிநேகமாயிருக்கிறது. நாம் நல்லவர்களாய் இருந்த பொழுது அவர் நமக்காக மரிக்கவில்லை. நாம் கெட்டவர்களாய், துரோகிகளாய், சத்துருக்களாய் இருந்த பொழுது அவர் நம்மேலே அன்பு வைத்தார். இந்த சிநேகமானது அத்தனை வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனிதர்களுக்கு நேராக நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய மனைவி கணவனுக்கு நேராக நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுயநலமுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். அவன் எனக்கு இதை செய்தால் நான் அவனுக்கு இதை செய்வேன் என்று சொல்லக்கூடாது. சிநேகம் உண்டானால் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம். சிநேகமுள்ளவர்களாக வாழுவோம். சிநேகத்தை வெளிப்படுத்துவோம். மிக ஆழமான சிநேகமுடையவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.